கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வேதாகம நண்பன் ஊழியத்தின் சார்பில் உங்களுக்கு என் அன்பான நல்வாழ்த்துக்கள். இதோ இன்று நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சியானது இன்று ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி பெரம்பலூரில் உள்ள நித்திய ஜீவ ஒளி சபையில் வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கையெழுத்து வேதாகம சாதனை. இந்த கையெழுத்து வேதாகம சாதனையில் இன்று புதிய ஏற்பாடை எழுதும் இந்த நிகழ்வு இன்று இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு பிறகு, அதாவது இன்று இங்கு கடுமையான வெயில் காரணமாக இப்பொழுது இந்த நிகழ்வு இப்பொழுது 5 மணியிலிருந்து துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதோ நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சி, இங்கே வேதாகமத்தை அவர்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அழகாக உட்கார்ந்து வெட்ட வெளியிலே உட்கார்ந்து எழுதி கொண்டிருக்கும் இந்த காட்சியை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்கள், அழகாக ஆண்டவருடைய வார்த்தையை எழுதி கொண்டிருக்கின்றார்கள். இது இந்த வெட்ட வெளி மைதானத்திலே உட்கார்ந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை அழகழகாக இங்கு பல்வேறு திருச்சபை மக்கள் ஒன்று சேர்ந்து வந்து இந்த இடத்திலே எழுதி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேக கல்லூரி மாணவிகளும் இங்கே வந்து எழுதுவதை பார்க்க முடிகின்றது. வாலிபர்கள் வேதத்தின் வசனங்களை மீண்டும் மீண்டும் நாம் இதில் நினைவுகூர முடியும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே என்கிற வசனத்தின் அடிப்படையிலே அந்த வசனத்தை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கிற நோக்கத்திலே வசனத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்பதற்காக அநேக வாலிபர்கள் இங்கே வந்து எழுதி கொண்டிருப்பது மிகுந்த உற்சாகம் அளிக்கின்றது. இந்த இடத்திலே சுற்றிலும் இது ஒரு மலைப்பாங்கான ஒரு இடம். இது இரவு நேரமானதால் இது இங்கே உங்களுக்கு சரியாக இதை பார்ப்பதற்கு முடியவில்லை. ஆனால் நாங்கள் நேரே இந்த இடத்தை நான் அழகாக காலையிலிருந்து இந்த சபையிலே ஆராதனை வேளையிலே செய்தி கொடுத்து பின்பதாக இன்று இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றேன். அருமையான வெட்ட வெளியிலே, திறந்த வெளியிலே, இது வானம், மேலே வானம் அழகாக தெரிகின்றது. இந்த இடத்திலே அழகாக அமர்ந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை எழுதி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த காட்சி கையெழுத்து வேதாகம சாதனை, திருவசனம் எழுதும் திருவிழா. பாருங்கள், இது நான் இப்பொழுது ஸ்டேஜில் நின்று கொண்டிருக்கின்றேன். நாம் கீழே செல்லலாம். கீழே சென்று இந்த காட்சியை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். சுற்றிலும் அழகான இடம், அதாவது காட்டு பகுதியில் அமைந்துள்ள மலைப்பாங்கான இடத்தில் அமைந்துள்ள இந்த சபை, சுற்றிலும் வீடுகளே இல்லை. ஆனால் இன்று வீடுகள் இல்லை என்றாலும் இந்த இடத்தில் வந்து பல்வேறு இடங்களில் வந்து தங்கள் வாகனங்களில் வந்து அழகாக வந்து அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை இங்கே எழுதி கொண்டிருக்கும் இந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். இது பெரம்பலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள நித்திய ஜீவ ஒளி திருச்சபையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கையெழுத்து வேதாகம சாதனை. பார்த்த நாம் ஏற்கனவே சொன்னது போல அநேக வாலிபர்கள் அழகழகாக வந்து ஆண்டவருடைய வார்த்தையில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற இந்த காட்சி, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுதியை, வேதாகமத்தின் பகுதியை அப்படியே உள்ளபடியே பிரதி எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இவர்களுக்கு அதற்கான பயிற்சிகள் வழங்கினோம். வேதாகம நண்பன் ஊழியத்திலிருந்து இந்த பயிற்சிகளை பெற்று அழகாக எழுதி கொண்டிருக்கின்றார்கள். இது வயது வித்தியாசமின்றி அனைவரும் வந்து பங்கு பெற்று எழுதி கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு நிகழ்வு கையெழுத்து வேதாகம சாதனை, திருவசனம் எழுதும் திருவிழா. இங்கே ஒரு சிறு குழந்தையும் அழகாக அவள் எழுதி கொண்டிருக்கிறாள். பாப்பா, உங்க பேர் என்ன? ஈஸ்டிகா. ஓகே, ஈஸ்டிகா. என்ன படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. வெரி குட். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கின்ற நாட்டம், ஆண்டவருடைய வார்த்தையில் நாட்டம் வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையில் தேட்டம் வேண்டும்.
ஆண்டவருடைய வார்த்தையில் ஓட்டம் வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையில் கொண்டாட்டம் வேண்டும். எனவே ஆண்டவருடைய வார்த்தையில் கொண்டாடி மகிழக்கூடிய இந்த நல்ல தருணம் இங்கே கிறிஸ்டியன் நர்சிங் காலேஜினுடைய பிரின்சிபல் அவர்களும் முதல்வர் அவர்களும் வந்து அழகாக அவர்கள் எழுதுகின்றார்கள். உட்கார்ந்து எழுதுகின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். எல்லா வயதினரும், அனைத்து தரப்பினரும் என்று சொல்வது போல ஆண்டவருடைய வார்த்தை இது அனைவருக்கும் சமம். சிறுவர் பெரியவர் என வித்தியாசம் இல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தை அனைவருக்கும் சமம் என்பதை இவர்கள் இப்பொழுது தங்களுடைய செயலால் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். காட்சியை நாம் பார்க்கின்றோம். அதிகமாக இந்த இடத்திலே வந்து எழுதி கொண்டிருப்பது வாலிபர்கள். எனவே வாலிபர்கள் அழகாக எழுதுகின்ற இந்த நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கையெழுத்து வேதாகம சாதனை. பெரம்பலூரில் முதல் முறையாக எழுதி கொண்டிருக்கும் இந்த காட்சி, இந்த வேதாகமத்தை கையினால் எழுதுகின்ற இந்த அற்புதமான நிகழ்வில் தங்கள் கைகளை ஆண்டவருடைய வார்த்தையை எழுதுவதில் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம்பிக்கையோடு கை வைக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்கப்படும் என்கிற அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே, நம்பிக்கையின் அடிப்படையிலே ஆண்டவருடைய வார்த்தையை எழுதுகின்றார்கள். நிச்சயமாகவே நம்பி ஆண்டவருடைய வார்த்தையிலே இன்பம் காண்கிறவர்களுக்கு ஆண்டவர் தினமும் தன்னுடைய புது கிருபைகளை தருகின்றார். ஆண்டவருடைய அந்த மனமகிழ்ச்சி இங்கே உண்டு. இங்கே பாருங்கள், அழகாக இது இந்த திறந்த வெளி மைதானத்தில் மேலே வானத்திலிருந்து விண்மீன்கள் பார்க்க தேவன் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். தேவதூதர்கள் பார்த்து மகிழ்கிறார்கள். ஆண்டவர் ஒவ்வொருவருடைய பெயரிலும் மகிழ்கின்றார். செப்பனியா 3:17 படியாக, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் என்று சொன்ன அந்த வாக்கியத்தின்படியாக இங்கே இருக்கிற ஒவ்வொரு பேரிலும் ஆண்டவர் மகிழ்வதை நாம் பார்க்க முடியும். இது ஒரு அற்புதமான தருணம், ஆண்டவருடைய வார்த்தையை எழுதும் அற்புதமான தருணம். வேதாகம நண்பன் ஊழியத்தின் சார்பாக பல்வேறு திருச்சபைகளிலிருந்து வந்திருக்கிறார்கள். பாஸ்டர் லயனல் நம்ம மத்தியிலே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் அவருடைய சபையிலிருந்து மக்களை அழைத்து வந்திருக்கிறார்கள். பாஸ்டர் அவர்களை நாம் அன்போடு வரவேற்கின்றோம். பாஸ்டர் அவர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். நீங்கள் ஒரு சில வார்த்தைகளை மக்களுக்கு நீங்கள் உங்களை நான் அன்போடு கேட்கின்றேன். ஒரு வாழ்த்து நீங்கள் சொல்லலாம். இந்த வேதாகம எழுதுகிறதற்காக எங்கள் சபை மக்களோடு கூட நாங்கள் கலந்து கொள்ளுகிறதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் கிராமத்தில் இருக்கிற எங்கள் சபை மக்களோடு கூட இது எங்களுக்கு ஒரு புதிய அனுபவம். நாங்கள் இதுவரை இந்த இப்படிப்பட்ட ஒரு வேதாகமம் எழுதுகிற இந்த பயிற்சியில் கலந்து கொண்டதில்லை. இது எங்களுக்கு ஒரு புதிய அனுபவம். ஒரு 30 கிலோமீட்டர் அவுட்டர்லேருந்து இந்த வேதாகமம் எழுதுகிற பயிற்சிக்கு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இதை நடத்துகிற உண்மையான பாஸ்டர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து இந்த பணி சிறக்க இன்னும் அநேக சபைகளுக்கு இது பிரயோஜனமாய் மாற தேவாவியான உதவி செய்வாராக. ஆமென். அவர்களுக்கு நம்முடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். மிகுந்த உற்சாகத்தோடு இந்த காரியங்களில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து இவர்கள் வந்து இந்த பயிற்சியிலே இணைந்து இந்த சாதனையில பங்கு பெறுகிறார்கள். அங்கே இந்த சபையிலிருந்து பாஸ்டருடைய சபை பெயர் ஐபிசி பெத்தானியா தேவாலயம், அங்கிருந்து வந்திருக்கிறார்கள். இந்த பெரம்பலூரில் இப்படிப்பட்ட இந்த மகத்தான இந்த சாதனையில் பங்கு பெறுவதற்காக 15 பேரை அழைத்து கொண்டு வந்திருக்கிற போதற்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். இதோ இப்படிப்பட்ட இந்த நிகழ்வை நடத்துவதற்கு இப்படிப்பட்ட நிகழ்வை சிறப்பாக நடத்துவதற்கு காரணமாயிருக்கின்ற பாஸ்டர் நமக்கு பர்னபாஸ் ஐயா அவர்கள் தான் இந்த நித்திய ஜீவ ஒளி
மிஷனுடைய போதகர். அதோடு இந்த நிகழ்வுக்கு அவர்தான் இதை ஒழுங்கமைத்து செய்தவர். வேதாகம் நண்பன் ஊழியத்தை அழைத்து நமக்கு இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை தந்தவர். அவருடைய சபைக்காக தான் இந்த நிகழ்வு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போதவர்கள் அவர்கள் நமக்காக ஒரு சில வார்த்தைகளை பேசும்படி வாழ்த்து சொல்லும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த உலகத்தில் தேவன் தெரிந்தெடுக்கிற ஒவ்வொரு மனிதனையும் தேவன் விசேஷமாய் பார்க்கிறார். தருகிற தரிசனங்களும் விசேஷமாய் இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த தேசத்துல பல்வேறு விதமான ஊழியங்கள், கைப்பிரதி ஊழியங்கள், திருச்சபை ஊழியங்கள், சபை ஸ்தாபிக்கிற ஊழியங்கள், இப்படி ஏராளமான ஊழியங்கள் இருந்தாலும் இந்த வேதாகம நண்பன் என்கிற ஊழியத்தின் மூலமாக வேதாகமத்தை இக்காலத்தில் உள்ள சந்ததியை எழுதி வைப்பது என்பது தேவனுடைய பார்வையிலும் இந்த சமூகத்திலும் செய்கிற ஊழியர்கள் மத்தியில் இது ஒரு விசேஷித்த ஊழியமாய் பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த ஊழியத்திற்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம நண்பன் ஊழியத்தோடு இணைந்து பணிபுரிகிற ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்கிறேன். விசேஷமாக இந்த ஊழியத்தினுடைய ஸ்தாபகராக இருந்து செயல்படுத்துகிற சுவாமிதாஸ் அவர்களை, வீர சுவாமிதாஸ் அவர்களை நான் வாழ்த்துகிறேன். உடைய குடும்பத்தை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you. அவர்களுக்காக நாம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக சிறப்பாக நல்ல ஏற்பாடுகளை செய்து இந்த திறந்த வழியில் அழகாக ஆண்டவருடைய பிரசன்ஸ் அந்த சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அழகாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அருமையான காரியத்தை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்கள் சபையிலும் நடைபெற நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். வேதாகம நண்பன் ஊழியத்தின் சார்பாக நாங்கள் வந்து உங்களுக்காக இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நடத்தி தருகிறோம். எழுதுவதற்கான பேப்பர், பேனா, வேதாகமம் மற்றும் எழுதி முடித்த பிறகு சான்றிதழ், எழுதுவதற்கு முன்பதாக பயிற்சி இவைகள் தந்து உங்கள் சபைக்கு வந்து உங்களுக்கே நாங்கள் இந்த நிகழ்வை நடத்தி தருகிறோம். உங்கள் சபைக்கான ஒரு கையெழுத்து வேதாகமத்தை எழுதுவதற்கு ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பதை தாண்டி எழுதுகின்ற இப்படிப்பட்ட நல்ல ஒரு பாக்கியத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். தொடர்பு கொள்ளுங்கள். வேதாகம நண்பன் ஊழியங்கள், சென்னை. என்னுடைய தொலைபேசி எண் 9841200603. தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களை நேரில் சந்திக்க ஆவலாயிருக்கிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது வேதாகம நண்பன் வீரசுவாமிதாஸ். God bless you.